ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த லாட்ஜ். 2019ல வெளியான ஒரு த்ரில்லர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுட்டோம் நிறையா, அதுக்காக சாரி, இனிமே நான் மாறிட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பசங்களுக்காக ஒன்னா வாழலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் இல்ல இல்ல இதெல்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு நிறைய சண்டை ரொம்ப இதுவாயிடுச்சு, அதனால எனக்கே உன் மேல வந்துருச்சு, அந்த அளவு நம்ம சண்டை போட்டுட்டோம், எனக்கு இனிமே நீ டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் வேற பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ கூட தான் நான் வாழ போறேன்னு சொல்லிடுறாரு. இவளுமே நார்மலா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டே வரா. வந்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கும் போது டக்குன்னு என்ன நான் சொல்ல தெரியல, கன் எடுத்து அவளை ஷூட் பண்ணி அந்த இடத்துல அவள் இறந்து போயிடுறான். அவளோட ஃபியூனரல் நடக்குது. அங்க அவளுக்கு 2 பசங்க இருக்காங்க, மியா அண்ட் எய்டன் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களும் தான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ அந்த பசங்களோட அப்பா இருக்காருல்ல, அவர் பேர் ரிச்சர்ட். என்ன சொல்றாருன்னா, கிரேஸ்ன்ற ஒரு பொண்ணு நான் அவங்க அம்மாவா நான் கூட்டிட்டு வருவேன், நீங்க அவங்களோட சேர்ந்து ஹாப்பியா இருக்கணும் இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த பசங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. சரி, இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வெக்கேஷன் மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கும் இவங்களுக்கு சொந்தமானது, அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இந்த வெக்கேஷனுக்குன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ரிச்சர்டோட லேப்டாப்ல இந்த 2 பசங்களும் ஒரு நியூஸை பாக்குறாங்க. அப்படி என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பிரேயர் ஒண்ணு பண்றாங்க. அந்த பிரேயரோட தலைவரே இந்த கிரேஸ்ன்ற பொண்ணோட அப்பாவா தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா மக்களையும் பிரேயர் மாதிரி பண்ணி அவங்கள சூசைட் பண்றதுக்காக அவர் வழி நடத்துறாரு. அதே மாதிரி அந்த சூசைட் பண்றவங்க எல்லாம் ஒரு வயலட் கலர் துணியை போட்டிருக்காங்க. அப்புறம் வாயில சின்னு ஒரு டேப் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க எல்லாரும் அந்த பிரேயர் மூலியமா இறந்தும் போயிடுறாங்க சூசைட் பண்ணியே. அந்த இடத்துல கிரேஸ் இந்த பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சு வருவா. அதுதான் அந்த நியூஸ்லயும் போட்டிருக்கோம். நம்ம ரிச்சர்ட்க்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுதான் வேலை. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது தான் கிரேஸை சந்திச்சிருக்காரு. அங்கதான் அவங்க 2 பேத்துக்குமே லவ் வந்திருக்கு போல. இப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த லாட்ஜுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு நைட்டு டின்னர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ரிச்சர்ட்க்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை ஒண்ணு வருது ஆபீஸ்ல இருந்து, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிச்சர்டும் அங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி போறாரு. பசங்களையும் நீ இங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிச்சர்டும் போறாரு. சரின்னு இங்க கிரேஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பசங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா இந்த 2 பசங்களுக்குமே இவங்களை பிடிக்கவே இல்லை, அதனால இவங்களை கண்டுக்கவே இல்லையா. சரின்ட்டு இவங்க தனியாவே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சூசைட் பிரேயர் ஒண்ணு நடக்கும் இல்லையா, அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல, அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் ஒண்ணு சாப்பிட்டு இருப்பாங்க. அது ரிச்சர்ட்கே கூட தெரியாது அந்த டேப்லெட் சாப்பிடுறது. இவங்களுக்கு அந்த தனியா வர இப்போ இங்க இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவே அவங்களுக்கு ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த ரிச்சர்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல சிக்னலும் கிடைக்கல. அவங்க போனுக்கு ட்ரை பண்ணாலும் சுத்தமா சிக்னலே கிடைக்காம இருக்கு. நெக்ஸ்ட் டே மியா கிட்ட அப்படியே பேசி கொடுக்குறா கிரேஸ். அப்போ மியாவுமே குட்டி பொண்ணு தானே, அதனால பேச ஆரம்பிச்சிடறா. எய்டன் இருக்கான்ல, அவனுமே அவகிட்ட கொஞ்சம் அப்படியே பேசுறான். 2 பேருமே பேச ஆரம்பிச்சிடறாங்க. சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாரர் டிவி ஷோ போடுவாங்க, அதையும் பாக்குறாங்க. ஆனா கிரேஸ்க்கு அந்த ஹாரர் டிவி ஷோ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, அதனால நீ கொஞ்சம் டிவி சேனலை மாத்தே அந்த மாதிரி அவ சொல்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டுமே தூங்குறாங்க. தூங்கும் போது கிரேஸ்க்கு ஒரு கனவு வருது. என்னன்னா, அந்த பனியெல்லாம் அங்க வெளியே நிறைய இருக்கும், அதுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இவ விழுந்துடுறா. விழுந்தோடனே இவ காலை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இவருடைய அப்பா தான் அந்த வேலையை பாக்குற மாதிரி இருக்கு. டக்குன்னு முழிச்சு பாக்குறா. சரி, நம்மளோட டேப்லெட்டை போட்டுப்போம், நம்மளுக்கு இது மேல கனவு வரதுக்கு இதான் காரணமா இருக்கும், சரி டேப்லெட் போட்டு சரியாயிட்டு போயிடும் சொல்லிட்டு டேப்லெட் எடுக்கலான்னு பார்த்தா டேப்லெட் எல்லாம் காணும். அவளோட திங்ஸுமே அந்த கபோர்ட்ல இந்த இடத்துலயும் காணும். இதெல்லாம் பண்ணது இந்த கிட்ஸோட வேலையை தான் இருக்கும்னு சொல்லிட்டு, என்ன பண்ணீங்க, என் திங்ஸ் எல்லாம் காணும், எங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி தேடும் போது அந்த கிட்ஸோட திங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பசங்களோட திங்ஸுமே அங்க காணாயிடுச்சு. ஏன்னா உங்க திங்ஸுமே இங்க எதுவுமே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்குமே தெரியல யார் எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கேன்னு அவளுக்கு இருக்கு. வெளியே போறதுக்கு சான்ஸே இல்ல, அந்த மாதிரி இருக்கு. வெளியே போனா பணியில நம்ம மாட்டிப்போம், அந்த மாதிரி இருக்கறனால வீட்டுலதான் இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு அவங்களுக்கு. அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வித்தியாசமான குரல் ஒண்ணு கேக்குது. அது என்னன்னா, நீ செத்து போயிட்ட, ஆனாலும் நீ சொர்க்கத்துக்கு போக முடியாம இங்கே தவிச்சிட்டு இருக்க, ஏன்னா நீ பெரிய பாவம் பண்ணிட்ட, பாவம் மன்னிப்பு கேளு, அந்த மாதிரியான குரல் கேட்டுட்டே இருக்கு அவளுக்கு. என்னடா இது அப்படின்னு டக்குன்னு எழுச்சி ஜன்னல் வழியா பார்த்தா வெளியே நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கால் தடங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாக்குறா. சரி, இந்த குரல் எய்டனோட ரூம்ல இருந்து தான் வந்திருக்கும், அங்க போய் பாக்கலான்னு பார்த்தா எய்டனோட ரூம்ல எய்டன் இறந்து போயிட்டான்.
அந்த சூசைட் பிரேயர் ஒன்னு பண்ணிருப்பாங்கல்ல உங்க அப்பா எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இங்கேயும் வயலட் கலர் துணி, அதே மாதிரி வாயில வந்து சின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தவ அப்படியே ஷாக்லயே நிக்கிறா. காலையில ஆற வரைக்கும் அந்த இடத்துல அப்படியே அதிர்ச்சியிலே நின்னுட்டு இருக்கா. இந்த பசங்க தான் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அப்பதான் அவளுக்கு சுயநிலவே வருது. சரி, இந்த டேப்லெட் வந்து நம்ம போடாதனால தான் இப்படிலாம் நடக்குது. நான் போயிட்டு டேப்லெட் ஏதாவது இருக்கான்னு நான் போய் பாத்துட்டு வரேன், நீங்களும் வரீங்களான்னு கூப்பிடுவா. பசங்க நாங்க வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா. சரி, கொஞ்சம் திங்ஸ் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் எடுத்துட்டு அப்படியே போவா. போயிட்டே இருப்பா. எந்த ஒரு இடமே அங்க இருக்காது, வீடு எதுவுமே இருக்காது. அப்புறம் சுத்தி சுத்தி இந்த வீடுக்கே தான் கடைசியா வந்து வருவா. இங்க வந்து பார்த்தா 2 கிட்ஸும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, எங்க பாவங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு. கையில ஒரு நோட்டீஸும் வச்சிருப்பாங்க. அது என்ன நோட்டீஸ்னு அவ எடுத்து வந்து பார்த்தா அதுல இவங்க 3 பேருமே இறந்து போன நோட்டீஸ் தான் இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆனவளுக்கு இதெல்லாம் உண்மை இல்ல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு எய்டன் கிட்ட சொல்லுவா. எய்டன் வந்து இல்ல உண்மைன்னு சொல்லும்போது இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அங்க இருந்து எய்டன் ஓடி போயிட்டு நான் உண்மைன்னு நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எய்டன் என்ன பண்ணுவான், மேல ஓடி போவான். ஓடி போனா திடீர்னு மியாவோட சவுண்ட் கேட்கும். என்னன்னு இவ போய் பாப்பா. பார்த்தா எய்டன் வந்து ரோப் எல்லாம் கட்டி தூக்கு போட்டு செத்து போயிருப்பான். அதை பார்த்து அப்படியே ஷாக்லயே நிப்பாட்டும். பார்த்தா அவனே பேசுவான், பாத்தியா நான் தூக்கு போட்டானா என்ன சாகல பாத்தியா, அதனாலதான் என்னோட பாவம் பண்ணனாலதான் இங்கே நான் இருக்கேன், இல்லன்னா நான் இங்க போயிருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவும் அதை பார்த்தவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஒருவேளை இவன் சொன்னது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து நம்பிடுறா. அதுக்கு அடுத்ததுல இருந்து அவளோட பிஹேவியரே வந்து மாறி போகுது. வெளியே அவ்வளவு பனியில போயிட்டு முட்டிக்கால் எல்லாம் போட்டு ஏதோ ப்ரே பண்ணிட்டே இருக்கா. அப்படியே அந்த இடத்தையே வந்து ரவுண்ட் போட்டுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துலயே அவ ஒரு டாக் ஒண்ணு வளர்ப்பான். அந்த டாக் இறந்து போயிருக்கும். அதை பார்த்தவ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு அப்படியே வாசல்ல வந்து உட்காந்து அந்த டாகே பார்த்துட்டே இருக்கா. அப்பதான் வந்து எய்டன் வெளியே வரான். வந்துட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறான். இவன் எதுவுமே வந்து ரியாக்ஷனே தர மாட்டான். அப்போ எய்டன் வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்றான். நீங்க பாருங்க, இங்க நடந்த எல்லாமே வந்து நான் தான் பண்ணது, நானும் மியாவும் சேர்ந்து உங்களை எல்லாம் வந்து பயமுறுத்தணும். எங்களுக்கு வந்து நீங்க எங்க அம்மாவோட இடத்துல இருக்கிறது வந்து பிடிக்கல, அதனாலதான் நாங்க இது எல்லாமே வந்து பண்ணோம், எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணோம், மத்தபடி இது எதுவுமே வந்து உண்மையே இல்ல அப்படின்ற மாதிரி எய்டன் வந்து சொல்றான். அப்பதான் தெரிய வருது இவன் பண்ணது எல்லாமே வந்து ஃபேக்கு, எதுவுமே உண்மை கிடையாதுன்னு. ஆனா இவளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மென்டல் பிரஷர் இருக்கிறதுனால அவ ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டா. வெக்ஸ் ஆனதுல அவன் சொல்ற எதுவுமே அவ காதுலயே வந்து ஏறவே இல்ல. அப்படியே கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்க தான் அவளோட திங்ஸ் டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்களா. அந்த டைம் வந்து வெளியே சத்தம் கேட்கும். என்னன்னு வந்து பார்த்தா இங்க வந்து இவளுக்கு தான் மண்டையில எதுவுமே ஏறல. இவன் அப்படியே நினைச்சிட்டா நம்ம எல்லாம் இறந்து போயிட்டோம், அந்த மாதிரியே தான் இவளுக்கு மைண்ட்ல இருக்கு இப்போ. அப்போ டக்குனு கங்கு ஒன்று இருக்கும், நெருப்பு கங்குல காலை வச்சு அப்படி எரிக்கிற அவ காலை அவ எரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து பயந்த 2 கிட்ஸுமே வந்து மேல அட்டிக்குல ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அட்டிக்கு வந்துடுறா. வந்துட்டு கையில வந்து சேஃப்டிக்காக கன் கொடுத்துட்டு போயிருப்பா ரிச்சர்டு. அதையும் எடுத்துட்டு வரா. நம்ம எல்லாம் வந்து பாவம் பண்ணிட்டோம், இனிமே நம்ம இறந்து போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஷூட் பண்ண வரா. அந்த டைம் கரெக்டா ரிச்சர்டும் வந்துடுறான் ஊர்ல இருந்து. வந்தோன்னு என்ன பண்ற கிரேஸ் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நீங்களும் வந்துட்டீங்களா கரெக்டா, நம்ம எல்லாம் பாவம் பண்ணிட்டோம், அதனாலதான் நம்மளுக்கு எல்லாம் வந்து பாவ மோட்சம் வேணும்னா நம்ம எல்லாம் நம்மளே வந்து சூசைட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இவளை வந்து இவ ஷூட் பண்ண வரா. அப்பன்னு பார்த்து கன் வந்து ஷூட் ஆகல. டக்குன்னு வந்து ரிச்சர்ட் கிட்ட கட்டு ஷூட் பண்ணும்போது ரிச்சர்ட் வந்து இறந்து போயிடுறான். அவன் மேல கன் பட்டுருது. அதை பார்த்து 2 கிட்ஸுமே வெளியே ஓடி போயிடுறாங்க. அப்பா வந்து கார் எடுத்துட்டு தானே வந்திருப்பாங்க, அந்த கார்லயும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்றா, ரிச்சர்ட் எழுப்புறான். அவன் எந்திக்கல, அவன் செத்து போயிட்டான் இல்லையா. இப்ப நேரம் அந்த கிட்ஸ் கிட்ட போறா. கிட்ஸ் கிட்ட போனா கிட்ஸ் வந்து கார் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட்டே ஆகல. நேரா அவ வந்து அந்த கிட்ஸையும் புடிச்சிட்டு வந்தவ இங்க டைனிங் டேபிள் இருக்குல்ல, அங்க வந்து அந்த ரிச்சர்டோட பாடி வச்சிருக்கா. இந்த 2 கிட்ஸையுமே வச்சிருக்கா. வச்சுட்டு நம்ம எல்லாம் பாவம் பண்ணிட்டோம், இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கன் இருக்கும்ல, அந்த கன்னு வந்து ஃபுல்லா லோடர்ல இருக்கு. இந்த பசங்களோட வாயிலும் டேப் கட்டிட்டு சின் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க பண்ண விளையாட்டுத்தனமே இவ்வளவு பெரிய விஷயமா ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லி இந்த கதையுமே வந்து முடிப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.